ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வைத்தியராஜாரம் சேனலில் குக்கரில் 5 நிமிஷத்தில் பொலன்னு எப்படி அரிசி உப்புமா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் 1 டம்ளர் சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ரெண்டையும் நல்லா 4-5 தடவை களைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் நல்லா இந்த மாதிரி காய வச்சிடணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்புறம் ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் விடுறேன். தேங்காய் எண்ணெய் பிடிச்சா அதுவும் விட்டுக்கலாம். இப்போது அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு அது நல்லா செவந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா போடுறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நல்லா பிரட்டி விடணும். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். போட்டுட்டு இப்போ இதை நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். போட்டுட்டு பிரட்டிட்டு ஒரு 4 டம்ளர் ஜலம் விடுறேன். இப்போ நான் சாதத்துக்கு 4 டம்ளர் வைப்பேன், அதே மாதிரி 4 டம்ளர் ஜலம் விட்டு இது நல்லா தளன்னு கொதிக்கணும். இப்போது நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். போட்டுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதோ இந்த மாதிரி தளன்னு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த அரிசியை இதில் போட்டு கிளறணும். இப்போது பார்த்து கட்டி இல்லாமல் பொறுமையாக கிளறிக்கோங்க. இது தண்ணி பார்த்தா உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் இது நம்ம கிளறினா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துன்றும், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், சேர்ந்து வந்துடும். இதை பார்த்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிளறிக்கோங்க. கிளறிட்டு இப்போது நான் எடுத்து கையில் பார்க்குறேன், நல்லா வெந்துடுத்து. இப்போது இதை என்ன பண்ணுறோன்னா இப்படியே இது பண்ண முடியாது, இது ஒரு 80% தான் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கருக்குள்ளே வச்சு நல்லா அதை சரி பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது அப்போ தான் அது பொலன்னு வரும். இது 3 விசில் விட்டு இப்போது ப்ரெஷர் அடங்கிடுத்து. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அப்படியே ஆவி பறக்கிற அரிசி உப்புமா பொலன்னு அப்படியே கருவேப்பிலை மணக்கிறது ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் 5 நிமிஷத்தில். பார்த்தீங்களா பொலன்னு இருக்கு இல்லையா? இப்போது இதுக்கு நான் சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் சட்னியோ இல்லைன்னா கார சட்னியோ எது வேணாலும், தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்கள் குட்ஸ் இது மாதிரி இது பண்ணாலும் இதுக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.